இப்போ நீங்கள் பொதுவாக எல்லாரும் இலுமினாட்டியான்னு கேட்பீங்க. இந்த இலுமினாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பேரை விட்டுருங்க. அவங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது. பண்ணுறது திருட்டு வேலை. அவங்க எனக்கு பேர் வச்சுக்க போகிறானோ. ஆனால் இது ஒரு இன்டர்நேஷ்னல் குரூப். மெயினாக அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இவனு அந்த உண்மையை வெளியில் வராமல் தடுக்கிறானோ. அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. அந்த உண்மை வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு வேறு டெக்னாலஜி வந்துடும். வேறு எனர்ஜி டெக்னாலஜி வந்துடும். க்ளீன் எனர்ஜி. பெட்ரோல், டீசல், நிலக்கரி தேவையில்லை. இந்த ஆபத்தான நியூக்ளியர் ரியாக்டர் தேவையில்லை. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் வரும். இப்போ பார்மா இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி எல்லாம் பல லட்சம் கோடி மதிப்புள்ள இண்டஸ்ட்ரீஸ். இதை ஒரு 10-20 பேர்த்த கையில் வச்சிருக்காங்க. இவங்க கண்ட்ரோல்னு வெளியில் வந்துடும். அதுக்காகத்தான் இவனை பல காரணங்கள் அதுவும் ஒன்று. ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுவான் வந்துக்கிட்டு, யாராவது ஒருத்தர் இந்த பந்தை பார்த்தாங்கன்னா அது ட்ரோன்பா. தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னார், நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு உண்மையை வெளியில் சொல்லுவேன்னாரு. 2023 ஜூலைலேருந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாநிலத்தில் கண்ணா பின்னான்னு டெய்லி பறக்கும் தட்டு வந்துட்டு போகுது நைட்டில். ஓகேவா, எல்லா இடத்துக்கும் வருது. உடனே இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அது ட்ரோனுன்னாங்க.